சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் அபிராமி அந்தாதி சிந்தனையில் 74வது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். இந்த பாடல் முழுக்க இறந்த பின் ஆன்மாக்கள் அனுபவிக்கக்கூடிய சொர்க்கம் என்பதை பற்றிய உலகம், அந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை பற்றி சொல்லியிருக்கு. சொர்க்கத்தை விரும்புபவர்கள் யாகத்தை செய்வீர்களாக அப்படின்னு பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் சொல்கிறார். இந்த அம்பாளுடைய உபாசனையை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசியம், அடிப்படை கல்வி மாதிரி. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, ஆன்மாவானது, உமையம்மையை வணங்கிய ஆன்மாவானது இந்த உடலை விட்டவுடன் மிக உயர்ந்த நிலையை அடைகிறது அப்படின்னு சொல்கிறார். இந்த சொர்க்கம், நரகம், அம்பாளுடைய உலகம், அவள் வசிக்கின்ற இடம், அம்பாளுடைய இரண்டரை கலக்கின்ற சாயுஜ்ய முக்தி, இவைகளையெல்லாம் பற்றி மிக தெளிவாக சாத்திரங்கள் பேசுகிறது. அதில் பூர்வ மீமாம்சா ஒரு சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்தின் வழி சில யாகங்கள், சில பூஜைகள், வழிபாட்டு முறைகள், இதெல்லாம் அதனால தான் வேதமும்னு தெளிவாக சொல்கிறார். இதில் வேதம்ங்கிற சொல்ல நிறைய இடத்துல பயன்படுத்தியிருப்பார். வேதம் சொன்னால் வழிக்கே அப்படிம்பார், நான்மறைம்பார். இப்போ இந்த பாடலில் வேதமும் நாரணனும்பார். அதனால் இந்த வேத வழிபாட்டு முறை, அந்த முறையின் வழியாக ஆன்ம நலன், அந்த ஆன்மா எத்தகைய நலனை பெறும் என்பது, சொர்க்கத்தில் ஆன்மா எந்த விதமான இன்பத்தை அனுபவிக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் இந்த பாட்டு விவரமாக பேசுகிறது. இது ஒரு சாஸ்திர விசாரம். இறந்த பிறகு ஆன்மா இருக்கா இல்லையா, அது நரகம் சொர்க்கம் இதெல்லாம் இருக்கா, மோட்சம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு பாடலில் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கமாக அப்படி அப்படியே சொல்லின்னு வந்துட்டுருப்பார், சூத்திரம் மாதிரி. அந்த வகையில் சொர்க்கம்னு ஒன்று இருக்குது. அது ஆன்மாக்கள் இறந்த பிறகு அடையக்கூடிய ஒரு நிலை, அதை அடைவதற்கு உண்டான வழி, இதையெல்லாம் பற்றி இந்த பாடலில் சொல்லியிருக்கார். அதில் சொல்கிறார் பாருங்கோ, நயனங்கள் மூன்றுடை நாதனும், மூன்று கண்களை உடைய ருத்ரன். இந்த இடத்துல நாதனும் அப்படின்னு சொன்னால் ருத்ரனை குறிக்கிறது. ஏன் ருத்ரன்னு சொல்கிறேன், சிவன் ஏன் சொல்லலை அப்படின்னா, ருத்ரனும் சிவனும் வடிவத்தில் ஒன்றாக இருந்தாலும் ருத்ரன் ஒரு வணங்கக்கூடிய தன்மையிலே வைத்து எண்ணத்தக்கவர், சிவன் வணங்கக்கூடிய கடவுள் அவர். சிவனுக்கும் இந்த ருத்ரனுக்கும் வித்தியாசம் இருக்குது, ஆனால் உருவத்தில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பார். அதனால் சொல்கிறேன். அதிகார நந்திகேஸ்வரர்னு ஒரு சாமி இருக்கும், இங்கே திருக்கடையூர்லேயும் அது இருக்கும். கோபுரத்துக்கு உள்ள நுழையும் போது ராஜகோபுரத்தில் இடது பக்கத்தில் வச்சுருப்பா. சிவபெருமான் தாங்கியிருக்க மாதிரியே மான் மழு இருக்கும், ஆனால் சுவாமி அபயவரத்தோடு இருப்பார். இந்த அதிகார நந்தி வணங்கின மாதிரி இருப்பார். அப்படியே பாக்கி எல்லாமே சிவபெருமானுடைய லட்சணம் எல்லாமே அவருக்கு இருக்கும். அதை மாதிரி இப்போ நந்தி தான் சிவன், குருவே சிவமென கூறினன் நந்தியும்பார் இடத்துல. நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினைம்பார் இன்னொரு இடத்துல. இந்த இடத்துல நந்தி சிவனை குறித்தது, இந்த இடத்துல வணங்குபவனாகிற நந்தியம்பெருமானை குறித்தது. அது மாதிரி நயனங்கள் மூன்றுடை நாதனும் அப்படின்னா ருத்ராம்சம், ருத்ரன் அப்படிங்கிற சுவாமியை குறிச்சது. இந்த ருத்ரன் அப்படிங்கிறது நம்ம விளக்கமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ருத்ராம்சமாக இருக்கக்கூடிய தேவதை திருவண்ணாமலை நம்ம கோயிலுக்கு போனோம்னா
இந்த ருத்ராம்சமாக இருக்கக்கூடிய பைரவர் கால பைரவர் சன்னதின்னு அங்கே வச்சுருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா நடந்த திருக்கோலம் உடையவராக இரு கைகளாலும் சூலம் ஏந்தியவாறு காட்சி. அதுமாதிரி மதுரை கோயில் உள்ள போனோம்னா அக்னி வீரபத்திரர் அகோர வீரபத்திரர்னு இருக்கும். 2 கைகள் நடந்த திருக்கோலம். அவர்கள்லாம் ருத்ராம்சம். அந்த ருத்ராம்ச மூர்த்தியாக இருக்கக்கூடியவர்கள் எடுக்கக்கூடியவர்களால் வணங்கப்படுகிறவள். நயனங்கள் 3 நாதனும் வேதமும். வேதத்திற்கு புருஷாகாரம் வடிவம் உண்டு. அந்த வேதங்கள் வழிபட்டதாக திருமறைக்காட்டு தலபுராணம் பேசுகிறது. அப்போ வேதம் எப்படி வழிபடும் அப்படின்னா அந்தனர் வடிவத்தில் புருஷாகாரமாக போய் இறைவனை வழிபாடு செய்தது வேதமெல்லாம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் வேதத்துக்கு வடிவம் வேதமும் தனியாக சொல்கிறார். நாரணனும் மகாவிஷ்ணுவும் சொல்கிறார். அயனும் பிரம்மா. யாரெல்லாம் அம்பாளை கும்பிட்றா பாருங்க. நயனங்கள் 3 நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடியினையை. அவர்களெல்லாம் வணங்குகிற தேவர்கள் வணங்குகிற அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால். அணங்குன்னு தேவத்தைன்னு அர்த்தம். தேவதாங்கிற வட சொல்லுக்கு சமமான தமிழ் சொல் அணங்குங்கிறது. அந்த தேவதைகளாலே சூழ வழிபடப்பெற்றவளாக உமையம்மையானவள் இருக்கிறாள். அதுவும் எப்படி வழிபாடு பண்ணணுங்கிற ஒரு மையத்தை சொல்லி கொடுக்குறார். ஒரு சாராம்சம் வழிபாட்டினுடைய மையம் என்ன அப்படின்னா அபிராமவல்லி அடியினையை பயன் என்று கொண்டவர். அபிராமவல்லியினுடைய அடியினையை, அடி இணைன்னு சொல்கிறார் பாருங்க, சமமானது. ஏன் அடி இணைன்னு சொல்கிறார் அப்படின்னா அர்த்தநாரியினுடைய வடிவத்தில் ஒரு பாகம் சிவனுடைய பாதமாக இருக்கும், ஒரு பாகம் அம்பாளுடைய பாதமாக இருக்கும். ஒரு பாதம் தான் அம்பாளுக்கு இருக்கும். சங்கரநாராயணனுடைய வடிவத்தில் ஒரு பாதம் நாராயணனுடைய பாதம், ஒரு பாதம் சிவனுடைய பாதமாக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறார் அபிராமவல்லி அடியினையை. இணை அம்பாள், தூய்மையான அம்பாள் வழிபாடு. விஷ்ணுவும் இல்லை சிவமும் இல்லை, அம்பாள் மாத்திரம் தனியாக தியானம் பண்ணுறது. அபிராமவல்லி அடியினையை பயன் என்று கொண்டவர். வழிபாடு பண்ணணும்னா இதுதான் பிரயோஜனம். அவருடைய திருவடி தான். அந்த திருவடியை அடைவது அப்படிங்கிறது தான் நமக்கு பிரயோஜனம், எனக்கு தேவையானது. நான் அதன் பயனாகத்தான் தொழுகிறேன், அம்பாளுடைய திருவடியை அடையணும். அதனால சைவ சித்தாந்தம் சொல்லும் மோட்சத்துக்கு தாள் ப்ளஸ் தலை, தாடலை 2 சொற்கள் இணைந்தால் தாடலைன்னு ஆகிடும். மோட்சத்துக்கு விளக்கம். அப்போ தாளிலே தலை வைத்தல். தாள்ங்கிறது பாதம், தலைங்கிறது வணங்குபவனுடைய தலை. அப்படி தாளிலே தலை வைத்து வணங்குகிறவர்களை 2 கலக்கச் செய்வது. அதனால் தாடலை 2 பதம் ஒன்றா கலந்துரும். அந்த மாதிரி பயன் என்று கொண்டவர். விராமியினுடைய திருவடி தான் எல்லாமே எனக்கு. சில பேர் வழக்கத்தில் சொல்கிறது இல்லையா, எல்லாமே என் புள்ள தான் எனக்கு அப்படின்பா. சில பேர் எல்லாமே என் பொண்ணு தான் அப்படின்பா. வழக்கம், வழக்கு சொல். அது மாதிரி எல்லாமே அந்த ஒரே பொருள். எது? அடி இணை, அம்பாளுடைய திருவடி. பயன் என்று கொண்டவர் அப்படி நினச்சிண்டு தன்னுடைய வாழ்க்கையை செலுத்துகிறவர்கள், வழிபாடு செய்கிறவர்கள், தியானம் செய்கிறவர்கள், ஜபம் செய்கிறவர்கள், பூஜை செய்கிறவர்கள், ஹோமம் செய்கிறவர்கள் எல்லாரும் இதில் வந்துடுவா. பயன் என்று கொண்டவர் இப்படி வழிபாடு பண்ணினா என்ன பலனவா இருக்கு? பாவையர் அப்படின்னா பெண்கள், ஆடல் பெண்கள். என்ன சொல்கிறார்? ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா, காமுகி, காமவர்த்தினி,
அது மாதிரி ஒரு 8 மங்கள பொருள்கள் இதை அடிக்கடி சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் சூழ்ந்து ஆடி ஆனந்தத்தை வரவழிக்கக்கூடிய, ஆடவும் பாடவும் மகிழ்ந்திருக்கக்கூடிய, ஆடுதல் பாடுதல், பொன் சயனம் தங்கத்தில் இருக்கக்கூடிய படுக்கை, பொருந்து அந்த வசதி, படுக்கையே கட்டிலே தங்கத்தில் இருக்குன்னா இப்போ எவ்வளோ வசதின்னு பார்த்துங்க. பொன் சயனம் பொருந்து தமனியக்கா அப்படின்னா, தமனியக்கா அப்படின்னா கான காடு. தமனியம் அப்படிங்கிறது என்னென்னா கல்பவருஷம்னு ஒரு மரம், அது இந்திரலோகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். வள்ளுவனே சொல்கிற போது இந்திரனே சாலும் கரி அப்படின்னு சொல்லுவார். சாட்சி இதுக்கு இந்திரன் தான் அப்படிம்பார். அதனால் சொர்க்க வர்ணனை. இந்த தமனியக்கா அப்படிங்கிறது கல்பவருஷம். அது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மரம். அது அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துண்டு நாம் என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடந்துடும். நான் இளமையானவனாக எப்பொழுதும் இருக்க வேண்டும், அந்த மரத்துக்கு கீழே ஒத்தனும் உட்காந்துட்டு இப்படி சொல்கிறாருன்னா அவர் இளமையாகவே இருப்பார் எப்பொழுதும். அது மாதிரி அப்படி நினைப்பதை அனுபவச்சாத்தியமாக ஆக்கி தருகிற வல்லமை அந்த மரத்துக்கு உண்டு. தமனிய காவினில், அந்த மரத்துக்கு கீழே தங்குவரே அங்கே போய் இருப்பார்கள். இந்த ஆன்மா உடலை விட்டு பிரிந்து இறைவனை அடைகிற வகையில் 5 விதமான நிலைகளை இருக்கிறது என்று சாத்திரங்கள் சொல்வதை மிக அழகாக ஒவ்வொரு பாடலும், இந்த 100 பாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். ஒரு இடத்துல நரகத்தை பற்றி சொல்லியிருப்பார். பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு. அது மாதிரி இந்த இடத்துல தமனியக்காவில் தங்குவரே சொர்க்கம். அது மாதிரி மோட்சம், குடலும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே அப்படின்னு சொல்லுவார். அடுத்த பிறப்பை தரும் ஆன்மா. மீண்டும் பூலோகத்துக்கு வரும், நரகத்துக்கு போகும், சொர்க்கத்துக்கு போகும், பூலோகத்துக்கு வரும். பிறப்பை அறுப்பவள் பிறப்பை கொடுக்கும், பிறப்பு துன்பத்தை கொடுக்கும். இந்த ஆன்மாவை பற்றி பேசியிருப்பார். ததியுறு மத்தில் சுழலும் என் ஆவி தளர், பிறப்பு இறப்பு பிணி மூப்பு இவைகளால் துன்புறும் ஆவி, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உயிர், அந்த துன்புறுதல்களெல்லாம் மிக அழகாக சொல்லியிருப்பார். ஆத்ம விசாரம் அந்தந்த பாடல்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வருவார். அதை மாதிரி உமையம்மையினுடைய திருவடியை பயனாக கொண்ட ஆன்மாவானது முடிவில் எல்லையில்லா ஆனந்தத்தை சொர்க்கத்திலே பொருந்தி அனுபவிக்கும். தமனியக்காவில் தங்குவரே அவர்கள் நினைத்த வண்ணம் நினைத்ததை அடைந்து சலிப்பின்றி அனுபவிப்பதனால் குறைவின்றி அனுபவிப்பர் அப்படிங்கிறதான் சொர்க்கம். அப்போ சொர்க்கத்தில் வழிபாடு பண்ணுறவா யார் அப்படின்னா இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த வேதம் இதெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு உமையமையவே வழிபாடு பண்ணி அந்த நீங்காத பதத்தை அடைந்தவர்கள் அப்படின்னு இந்த பாடலில் சொல்லும். நம்ம இந்த பாடலை தியானம் பண்ணினா என்ன? மானுடர்கள் இந்த பாடலை தியானம் பண்ணுறது அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லியிருக்கான். நந்தவனத்தில் ஒரு ஞாபகத்துக்கு வருது ஒரு செவி வழி கதை. ஒரு கோயில் இருந்தது. கோயில் இருந்தாலே அதை சுற்றி ஒரு அக்ரஹாரம் இருக்கும். அங்கே ஒரு குருக்கள் பூஜை பண்ணுறவா, அந்த பூஜைக்கு உதவுகிற வகையிலே ஒரு நந்தவனம் இருக்கும். எல்லா கோயிலுமே சில நேரங்களில் கோயில் உள்ளே இருக்கும் நந்தவனம். அந்த நந்தவனத்தை பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கா. அது ஒரு பெரிய ஒரு வழிபாடு. இதுலேயும் இந்த காவினின்னு சொல்கிறது ஏன் சொல்கிறார் அப்படின்னா, திருக்கடையூரில் அவர் சொல்கிற ஒன்றும் திருக்கடையூர் தலபுராணத்தோட தொடர்புடையதாக இருக்கும். அங்கே பிரம்மா மீண்டும் படைப்பு தொழில் புது பிரம்மா உற்பத்தி ஆகியிருக்கான். அவனுக்கு திருப்பி படைப்பு தொழிலை ஏற்று அவன் பதவி ஏற்று அதை செய்யணும். அப்படி செய்கிறதுக்கு அவனுக்கு அந்த தன்மை வேணும், அந்த திறன், செய்வதற்குரிய திறன். அந்த திறனை பெறுவதற்காக உமையம்மையை வணங்குகிறான்.
அப்போ சிவபெருமான் ஒரு வில்வ விதையை கொடுத்து, இந்த வில்வ விதையானது 3 அதாவது 3 முகூர்த்தம் அப்படின்னு ஒரு வரலாறு, ஒரே முகூர்த்த காலம் அப்படின்னு ஒரு வரலாறு. ஒரு முகூர்த்த காலத்தில் அது மரமாக எடுத்துன்னா அந்த இடத்துல உனக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கும்னார். அந்த மாதிரி வில்வ விதையை உற்பத்தி பண்ணி, அதுதான் வில்வவனேஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேர். அதனால தமனியக்காவினில் தங்குவரே அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு தோட்டம் நந்தவனம். அந்த நந்தவனத்தை ஒரு வயசானவர் பார்த்துன்னு வந்தார். அவருக்கு ரொம்ப வயசாகிடுத்து. அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்து அதில் இருக்கக்கூடிய பூவெல்லாம் முறையாக பறிச்சுன்னு வந்து அதை அழிய அதுலேருந்தே விதைகளை எடுத்து அந்த பக்கத்திலேயே போட்டு விதைச்சி அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்து, அந்த பிற மிருகங்களால் அந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய அந்த மரங்களுக்கு சேதாரம் இல்லாமல் அதை காப்பாற்றி, வேறு யாரையும் பறிக்க விடாமல் மடியாக விழுப்பாக, இந்த விழுப்புங்கிறது என்னென்னா சாதாரணமாக போய் பறிக்கிற மாதிரி எல்லோரும் பறிக்கிறது, அந்த மாதிரி பறிக்காமல் ஆத்மார்த்தமாக குளிச்சுட்டு பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து, அரும்பாக இருக்கும்போதே பூவை பறித்து, பஞ்சாட்சரம் சொல்லியே பூவை பறித்து அதை கொண்டு வந்து கோயில்களில் கொடுக்கறதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த பணி. அந்த பணியை ஒரு வயசானவர் பண்ணின்னு இருந்தார். அவருக்கு ஒரு காலம் இனிமேல் நமக்கு முடியல அப்படின்னு பேரண்ட்டை சொன்னார். நீ சாமி கும்பிட மறந்தாலும் மறந்துடு, ஆனால் ஒன்றை மறக்காத, இந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் உனக்கு சர்வக்ஷேமத்தையும் தரும். எதை செய்தாலும் ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும், பக்தியோடு செய்ய வேண்டும். அதுதான் விசேஷம். அதனால் அந்த பேரனுக்கு சொல்லி கொடுக்குறார் தாத்தா, இந்த பூவெல்லாம் இப்படி பறிக்கணும், நம்ம நினைக்கிற மாதிரி மரத்துக்கெல்லாம் உயிர் இருக்குது, அதுக்கிட்ட கேட்டு பறிக்கணும், பஞ்சாட்சரம் சொல்லி பறிக்கணும், 4:30லேருந்து 6க்குள்ளே குளிச்சுட்டு பறிக்கணும், இந்தந்த நாளில் பறிக்கப்படாது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப அற்புதமாக அந்த பேரனை உருவாக்கியிருக்கார். அந்த தாத்தா இறந்துவிட்டார். அந்த இறந்த சோகம் அந்த பேரன் போய் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துட்டு அழறான். இப்படியெல்லாம் என்னை சொல்லி வளர்த்தாய், என்னை விட்டு விட்டு சென்று விட்டாய், எனக்கு இனி யார் அப்படின்னு கேட்கும்பொழுது, நீ தான் அடிக்கடி சொல்லுவியே இந்த வனம்தான் எனக்கு அம்மாவும் அப்பாவுமா இருந்தது அப்படின்னு. நான் இங்கே உட்காந்து அழறேன், அப்படி ஒரு ஆறுதலாக இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ஒரு அம்மா பாட்டி மாதிரியே வரா. ஏன்பா ரொம்ப கவலையாக உட்காந்துருக்கியே, என்ன விசேஷம்? இல்லை, என்னுடைய தாத்தா இருந்தார், இந்த நந்தவனத்தை பரிபாலனை பண்ண சொன்னார், நான் எல்லாம் பண்ணிட்டு வரேன், இருந்தாலும் அவர் கூட இருந்த ஒரு தெம்பு ஒரு மலர்ச்சி எனக்கு இல்லை அப்படின்ன உடனே அந்த அம்மா ஆறுதல் சொல்லுது. முதுமை எல்லாவற்றையும் கொண்டு செல்லும், அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, க்ஷேமமாக இருப்ப, நான் உனக்கு இருக்கேன் கூட. நீ யார், உன்னை யார் தோட்டத்துக்குள்ளே விட்டது அப்படின்னு கேட்டான். உங்கள் தாத்தாவுக்கும் எனக்கும் ரொம்ப கால பழக்கம், நான் உங்கள் தாத்தாவோட உறவு தூரத்து உறவு அப்படி. அப்படியா, எனக்கே தெரியாமலா? ஆமாம், நான் அவரை பார்க்க வருவேனே அடிக்கடி. அவன் பேரன் ரொம்ப வயது, ஒரு தெளிவில்லாத ஒரு வயது. அதனால் சரி பேஷ் எங்கள் தாத்தா தான் போயாச்சு, நான் உன் பேர்லையாவது இப்போ எனக்கு ஒரு புது தெம்பு வந்த மாதிரி இருக்குது. உனக்கு தெரியுமா, உனக்கும் சொல்லியிருக்காரா இந்த பூந்தோட்டத்தில் அவன் அம்மா அப்பாலாம் இருக்கான்னு சொல்லியிருக்கார், அதே மாதிரி இப்படிலாம் பறிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கார் அப்படின்னு இவன் செக் பண்ணுறான். யார? சின்ன பையன் அம்பாலை. என்ன அப்படின்னா, உனக்கு எப்படி பறிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரா, உறவுக்காரன்னு சொல்கிறியே, இதெல்லாம் சொல்லி கொடுத்தா. அதே மாதிரி அந்த அம்மா அந்த பறிக்கிற முறைகளை எல்லாம் சொன்ன உடனே நம்பி அதை ஏற்று அவ கூட பேசிகிட்டே வந்தான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா, சிவாச்சாரியார் கோயிலில் பூஜை பண்ணும்போது ஒரு சில சமிக்ஞா இருக்கும். அந்த சமிக்ஞைகளை உணர்ந்து அது வந்தால் தான் பூஜை பண்ணுவாள், அம்பாள் வந்ததாக அர்த்தம். அந்த சமிக்ஞையே கொஞ்ச நாளாக காணும் அவருக்கு.
அவருடைய குருநாதர்கிட்ட போய் கேட்குறார், என்ன இந்த மாதிரி பூஜை பண்ணுறேன், அம்பாளை கூப்பிட்றேன், அம்பாள் வரத்துக்கு உண்டான அடையாளம்னா சொல்லுவா, இப்போ அடையாளமே இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு. அவர் தியானத்தில் பார்த்துட்டு சொன்னார், இந்த அம்பாள் வந்து தோட்டத்தில் இருக்காடா, தோட்டத்தில் யாரோ கும்பிட்றா, அதனால் அங்கே போயிட்டா, அதனால் தோட்டத்தில் இருக்கிற அந்த வணங்குற ஒரு புஷ்பத்தை எடுத்துருந்து சாத்தினீன்னா அது சௌக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த புஷ்பந்தான் வந்துட்டுருக்கே அப்படின்னு இவர் சொல்கிறார். இல்லைடா, சாமி அங்கே போனதுனால நீ ஒரு தடவை அங்கே போய் அந்த புஷ்பத்தை எடுத்துன்னு வரணும்னு. அங்கே உள்ள ஒரு தடவை எதேச்சியாக மறைஞ்சு நின்று பார்க்குறார். இந்த பாட்டியும் அந்த பேரனும் பேசின்னு இருக்கார். சாக்ஷாத் அம்பாள் அங்கே உட்காந்துட்டு சுவாமியே வந்து சுதந்திரமாக மரத்தில் இருக்கும். விருக்ஷேபியோ சஸ்பிஞ்சரேபியோ நமோ நமஹா அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி உமையம்மை வந்து எந்த ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றினா கூட அந்த மரத்தின் வடிவிலே யார் என்ன வடிவத்தில் தியானம் பண்ணுறாலோ அந்த வடிவத்தில் வந்து அவளை தன்னை நோக்கி வணங்க வைத்து எல்லா விதமான நலனையும் அருள்வாள். இந்த பாட்டின்படி நந்தவனம் அமைக்கிறதோ இல்லை பூக்களை பறித்து கொண்டு அம்பாளுக்கு கொடுக்குறதோ மிகச்சிறந்த க்ஷேமத்தை தரும். அதை செய்து அந்த க்ஷேமத்தை அடைய வேண்டுகிறேன். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.